10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் நீடித்த அதிமுக எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் இரண்டாக பிளவடைந்தது. ஜானகி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையில் 2 அணிகள் உருவாகின. கடந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 132 பேரில் ஜானகி எம்ஜிஆருக்கு ஆதரவாக 97 பேரும், ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக 33 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தனர். 1988 ஜனவரி மாதம் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருந்தாலும் முதலமைச்சராக 1 மாதத்திற்கும் குறைவான நாட்களே ஜானகி எம்ஜிஆரால் அப்பதவியில் நீடிக்க முடிந்தது. சட்டமன்றத்தில் அமைதியற்ற நிலை நீடித்ததை காரணம் காட்டி 1988 ஜனவரி 30 ஜானகி எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சியை ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு கலைத்தது. ஓராண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பின் 1989 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே வேண்டும் என அதிமுகவின் 2 அணிகளுமே தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தன. அதிமுகவின் 2 அணிகளுக்குமே இரட்டை இலை சின்னத்தை வழங்க மறுத்த தேர்தல் ஆணையம் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னத்தையும் ஒதுக்கியது. போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா சுமார் 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட ஜானகி எம்ஜிஆர் சுமார் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதிமுகவின் ஜெயலலிதா அணியுடன் கூட்டணி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி பரிசீலித்ததால் அதிருப்தி அடைந்த அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான நடிகர் சிவாஜி கணேசன் கட்சியிலிருந்து வெளியேறினார். தனது ஆதரவாளர்களை திரட்டி தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய சிவாஜி கணேசன் அதிமுகவின் ஜானகி அணியுடன் இணைந்து 49 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. ஜனதாதளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இணைந்து களமிறங்கிய கருணாநிதி தலைமையிலான திமுக 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்த நிலையை மாற்றியது. திமுக கூட்டணி 169 தொகுதிகளையும், ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி 27 தொகுதிகளையும், தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் 26 தொகுதிகளையும் கைப்பற்றின. மக்களவைத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்பட்டதால் ராஜீவ்காந்தி, பிபி சிங், ஜோதிபாசு உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் நேரடி பிரச்சாரம் மேற்கொண்ட தேர்தலாக இத்தேர்தல் அமைந்தது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டதால் வாக்குகள் பிரிந்த நிலையில் தனது வாக்கு வங்கியை முழுமையாக பெற்ற திமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி 1991 அரசியல் சாசன சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அரசால் கலைக்கப்பட்டது.